அண்மை செய்தி. திருச்சியில் அரசு பேருந்திலிருந்து நடத்துனர் இருக்கையுடன் தூக்கி வெளியே விழுந்த சம்பவம் தமிழக மக்களிடம், குறிப்பாக அரசு பேருந்தில் பயணம் செய்யும் பயணிகளிடையே மிகுந்த அதிர்ச்சி ஏற்படுத்தியுள்ளதாக அதிமுக பொதுச் செயலாளர் தெரிவித்திருக்கிறார். அது தொடர்பான விவரங்களை வழங்குவதற்காக நமது தலைமை செய்தியாளர் ஜெயக்குமார் இணைந்திருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். வணக்கம் ஜெயக்குமார், விவரங்கள். வணக்கம் சையது. நேற்று திருச்சி நகர பேருந்து ஒன்று சென்று கொண்டிருந்த பொழுது வளைவு ஒன்றில் நடத்துனர் இருக்கையோடு வெளியே வந்து விழுந்த சம்பவம் மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. இது தொடர்பாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சித் தமிழர் எக்ஸ்தல பதிவில் தனது கருத்தை வெளியிட்டிருக்கிறார். நேற்று திருச்சி மாநகர பேருந்து சென்று கொண்டிருந்த இருக்கையில் ஒரு வளைவு ஒன்றில் நடத்துனர் இருக்கையுடன் வெளியே தூக்கி விழுந்த சம்பவம் என்பது தமிழக மக்களிடம், குறிப்பாக அரசு பேருந்தில் பயணம் செய்யக்கூடிய பயணிகளிடையே மிகுந்த அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருப்பதாக வேதனையோடு தெரிவித்திருக்கிறார். ஏற்கனவே ஒரு சில மாதங்களுக்கு முன்பு சென்னை மாநகர பேருந்தில் பயணம் செய்த பெண் பயணி ஒருவர் கீழே விழுந்து விபத்துக்குள்ளான நிகழ்வின் போதே இனியாவது அரசு பேருந்துகளை உரிய முறையில் பராமரிப்பு செய்து அரசு பேருந்துகளில் பயணம் செய்பவர்களுக்கு பாதுகாப்பான பயணத்தை உறுதிப்படுத்த அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் என்ற முறையில் நான் ஏற்கனவே இந்த விடியா திமுக அரசை வலியுறுத்தி இருந்தேன் என்று குறிப்பிட்டிருக்கிறார். ஆனால் மீண்டும் மீண்டும் இதுபோன்ற சம்பவங்களால் பொதுமக்களிடம் அரசு பேருந்து பற்றிய நம்பிக்கை கேள்விக்குறியாகியுள்ளன என்றும், இனியாவது இந்த விடியா திமுக அரசு விழித்துக் கொண்டு அரசு பேருந்துகளுடைய ஆயுள் காலத்தை முன்பிருந்தது போல் குறைத்து புதிய பேருந்துகளை வாங்கவும், இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய பேருந்துகளை முறையாக பராமரிப்பு செய்து பொதுமக்களுடைய பாதுகாப்பான பயணத்தை உறுதி செய்ய இந்த விடியா திமுக அரசினுடைய பொம்மை முதலமைச்சரை வலியுறுத்துவதாக அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சித் தமிழர் எக்ஸ்தல பதிவில் தெரிவித்திருப்பது குறிப்பிடத்தக்கது. விவரங்களுக்கு நன்றி ஜெயக்குமார்.